நம் கூடவே இருக்கிறார். தாய் மாதம் 29ஆம் தேதியை தந்து மட்டுமாய் நடத்தி வைத்திருக்கிறார். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதையில கர்த்தர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக நன்றி. மீண்டுமாக சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் தேவன் பாராட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் நிகழ்ச்சியோடு கூட கடன் செல்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இவ்வளவா எங்களை நேசித்து நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வந்து நிற்கிறோம் கத்தாவே. இந்த மாதத்தை துவக்கினவர் நீங்க கத்தா. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின எல்லா கிருபை நேரங்களுக்காக நன்றி 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 அப்பா. நீர் பாராட்டின இரக்கங்கள் கொஞ்சமல்ல கத்தாவே. தடைகளை தகர்த்து காரியங்களை வாய்க்க பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விசாலப்படுத்தினீரே நன்றி ஆண்டவர். ஒளிய பாதையில வாழ்க்கை பாதையில நீர் கூட இருந்தீரே நன்றி ஆண்டவர். இம்மற்ற நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. இதுவரை எங்களை தாங்கினீரே ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து இந்த வேலை சங்க வானொலிக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணின கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் ஆயில்களை கடக்க அநேக ஆத்துமாக்களை கொள்ள கிருபை செய்வீராக. அந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபனமான சிறுவர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்கு உறவுகளுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க, சந்திங்க ஆண்டவர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை ஊழியங்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க கத்தாவே. வெளிச்சத்தில் வெளிச்சமாயிருப்பவரே நீங்க தான் ஏசப்பா. இந்த நாள் உடைய வெளிச்சத்தை காண நாங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற மூத்த ஊழியரான மகேந்திரையாக்கா ஜெபிக்கிறோம். நல்ல சோபன ஆரோக்கியத்தை கொடுங்க. உடைய பாதையில வெண்ணி வெற்றி ஓட கிருபை செய்கிறார், வழி நடத்துகிறார். அவரோடு இணைந்து எல்லா ஊழியங்கள் செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீராக. அறியாத மற்றாத விளங்காத காரியங்களை சொல்லி தருவீராக. உடைய கிருபைகள் ஒவ்வொரு தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். கேட்கின்ற நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேர் பேர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்க, உங்களுடைய வருகையில் அவர்கள் சங்கமிக்க நீர் கிருபை செய்வீரா. தடைகளை தகர்ப்பீராக. ஜெபத்தை கேட்பவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் அப்பா. எல்லா ஆத்துமாக்களும் முடியது என்று சொன்னவரே உங்களுடைய கருத்தில் உச்சமாய் தருவோம். இதனால் நேரடி ஒளிபரப்பு யாவும் தொடக்கமல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் இதனுடைய ஆளுகை இதனுடைய வழிநடத்து உண்டாவதாக. விசேஷமாக இந்த இணைப்போல தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. நீங்க அப்படி செய்யப்படுற எல்லா கிருபைக்கா நன்றி செலுத்த அடியாளம் தருகிறேன். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்திலிருந்து வழி நடத்துகிறார். உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதனாலும் கர்த்தர் பாராட்ட கிருபைக்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது, அதாவது பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலையின் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலான செவ்வையாக்கி கரடு முரடான சமமாக்கப்படும் என்றார். ஆமேன். இந்த நாளும் கர்த்தர் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். அப்படியாக அவருடைய பார்வையில் எல்லாமே சமமாக்கப்படும் என்று சொல்லி நாளும் வார்த்தை ஏசாயம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படியாக சொல்கிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் சுவிசேஷ புஸ்தகத்திலே. அதனால நிச்சயமாக இந்த பள்ளங்களாகிய உள்ளங்கள் இன்றைக்கு சமமாக்கப்படட்டும். தடிகள் எல்லாம் தகர்த்து கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ஆமேன். கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுவதாக நாங்கள் நிறுத்தியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாளிலும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். நாளிலும் 7 மணி தொடக்கம் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடன் சென்று 7:30க்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கூட கடன் செல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வர உங்களுடைய சகோதரி சுபாலங்க அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தை தேவ செய்தி எடுத்து வர பாஸ்டர் ஆண்டன் ராசநாயன் அவர்கள். இவையே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு முன்குறித்த நிகழ்ச்சியும் ஆகும். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக இணையுங்கள், அழையுங்கள், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து சங்கம் வானொலிக்க சங்கமிப்போம்.
கர்த்தருடைய நாமத்தை ஒன்றாக மகிழ்விப்போம். அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இழைப்பீங்களா? இணைப்பீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக களி கூறுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவ பலன் என்று நெகேமியா சொன்னது போல நாங்களும் மகிழ்ச்சியா இருந்து அந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். இணையுங்க, அழையுங்க. நாங்கள் ஆரம்பிச்ச பாடல்களாய் கடந்து செல்வோம். எங்களோட சகோதரி கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து செல்வோம். Praise the Lord, Sister Karuna. Praise the Lord, Sister Subha. Praise the Lord. அடுத்து வாரங்கள் ஆரம்பிச்ச பாடலை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Amen, amen. God bless you, sister. நன்றி அப்பா, நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கத்தர் உருக்கவும் இறக்கவும் நெடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ள தகப்பன் இருந்ததுக்கு எப்போதும் எங்களை பாதுகாக்கிறவரும் எங்களை நீர் நேசிக்கிறவருமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, மனிதன் மண்ணானவன், அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எங்களை நீர் நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி. ஆனாலும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் கத்தர் சிலுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்து எங்களை மீட்டு கொண்டு நீர் மீண்டும் உயிர்த்தெழுந்த கத்தாவே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக பட்ட அவமானங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். உன்னதர் நீர், உயர்ந்தவர், மகா பெரியவர் நீர் கத்தாவே. நன்றி. இந்த நாளிலும் கத்தாவே இந்த வானொலி கூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய தாளந்துகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சௌரலஸ்ரீ பிரதருக்காக அவருடைய மனைவி ரேட்டா பிள்ளைகளுக்கு அவங்கள ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றின் தேவைகளையும் சந்தித்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல மகேந்திரங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தகப்பனாயிருக்கும் தகப்பன் நீர் சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரிய சுபாலங்கோக்கா அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்க காண்கிற தகப்பனா இருக்கிறீங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்தள்ளுங்க, குடும்ப காரியங்களையும் சந்தித்தள்ளுங்க. ஆசீர்வாதம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, எடுத்து பயன்படுத்துகிறவர் நீர் கத்தாவே. தொடர்ந்து நீரே எல்லா காரியங்களிலும் கூட இருந்து சௌரி ஆசீர்வதிக்கும்படியாயும் ஊழியங்களிலே எல்லா ஆத்துமாதாயங்கள் செய்யும் போதும் நீர் அவர்களை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சாரி டோலிக்காவுடைய ரஞ்சனி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனையே, தொடர்ந்து சௌரியங்களுமாக்காக செய்கிற காரியங்களிலே கத்தர் நீர் கூட இருந்து அவர்களை பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க, தேவைகளை சந்தித்தல்லுங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா, நாம் அறியோம், நீர் அறிவிற்கத்தாவே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் நீங்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தர் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாவையும் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை அந்த குடும்பங்களை பாதுகாக்கட்டும், ஆசீர்வாதங்களை கட்டளையிடட்டும். உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் வழிநடத்துதலும் உம்முடைய திருக்கரத்தில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா, பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களை சந்தித்து மீண்டும் அவர்கள் இந்த உம்முடைய சன்னிதானத்திலே வந்து ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் அழைத்து வாருங்க, செயல்படுங்க, விசாரிக்கிறவர்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் நிற்பதை கத்தாவே இந்த ஊழியக்காரர் மூலம் ஒவ்வொருவர் அறியும்படியாய் அவர்களோடு கூட இருந்து
உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கூட இருங்க ஆண்டவரே. சபை மக்களோடு அந்த சபையோடும் நீர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்திருக்கிறீர் அப்பா. மீண்டும் நீர் இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த தேசத்தின் மேல் உம்முடைய கால்கள் வந்து தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, அதற்கு முன்பாக அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கையேந்துகிறோம் அப்பா. தகப்பனே, அயலுள்ள தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் தப்பு வைக்கிற தகப்பன் நீர், அறியாமை நீருள்ளில் இருந்து விலக்கி காக்கிறவர் நீர் கத்தாவே. அப்பா, இந்த உலகத்திலே சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே கத்தாவே, யார் யார் உம்மை நோக்கி சுபிக்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் பதில் செய்ய வேண்டுமாங்க நாங்கள் சுபிக்கிறோம். ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க, விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன தகப்பனே, இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேசத்தை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீதியாய் ஆளும்படியாய் நீ தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா, அவர்கள் போற இடம் இடம் எல்லாம் கத்தாவே உம்முடைய சமூகம் அவர்களோடு கடந்து போகட்டும். நீதி உள்ள ஆட்சி செய்யும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இந்த மக்களை விசாரிக்கிறவர்களாய் பாதுகாக்கிறவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே கை போட்டிருக்கிற எல்லா நாடுகளின் கரங்களிலிருந்தும் அந்த தேசத்தை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த ஆதி குடிகள் கத்தாவே ஒருபோதும் கைவிடாத தகப்பன் நீர் அந்த ஜனங்களை விசாரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. நீர் மன்னிக்க தயை பெருத்தவர். அந்த இடத்துல சிந்தப்பட்ட ரத்தங்கள் எல்லாம் கழுவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை ஓய பண்ணினவர் நீர் கத்தாவே. ஈட்டியை முறைத்து யுத்தங்களை ஓய பண்ணினவர். அதுபோல அந்த ஜனங்களை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணும் வரை பாதுகாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே நடக்கிற அநேக தீமையான காரியங்கள் கத்தாவே இந்த மனித குலத்தை அழித்து போடாதபடி, நரக ஆக்கினைக்கு இழுத்து கொண்டு போகாதபடி கத்தர் நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க. எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன் நீர் விடுதலையை கொடுக்க வேண்டுமாக கொடுத்து செபிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கத்தர் இந்த ஊழியத்துல எல்லாவற்றிலும் கூட இருக்க வேண்டுமாக எல்லாமலே இயேசு கிறிஸ்தினியை பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் கானங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களாம், மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடு
அல்லலில்லை. ஆனந்தமாய் பாடிடுவோம் எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே. சிந்தை குளிந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை. ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. யாவரும் தீமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை. ஆனந்தமாய் பாடிடுவோம். Praise Lord. ஆமென். அருமையாக நல்ல அருமையான பாடல், ஆழமான சத்தியம் அடங்கியது. கர்த்தர் நாமத்தை உயர்த்தி துதித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, செபித்திருக்கிற எல்லாருக்காகவும் அப்படியாக பாரப்பட்டு செபித்து துதித்து உங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியத்தை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமல்ல, நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாள் நான் வார்த்தையின் தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டேன். எசாயாம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். அங்கே இப்படி சொல்கிற இந்த வார்த்தை 28ஆம் வசனம் சொல்கிறது. எசாயா 40:28 வசனம் இப்படி சொல்கிறது. பூமியின் கடியாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாது. ஆமென். இந்த வசனம் எசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நமக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டிச்சா, பூமியின் எல்லைகள் எல்லாம் அவற்றையும் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் கர்த்தர். இயேசு கிறிஸ்து வார்த்தையால உண்டாக்கினால், அந்த வார்த்தையான தேவன் அநாதி தேவன், அவருக்கு என்ன முடிவில்லை. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு காலங்கள் சூழ்நிலை மாறினா ஒருவேளை எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிவிடும், எங்களுடைய சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை மாறிவிடும். அப்ப ஆனா அவர் மாறாதவர், அநாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் சில காரியங்கள் எங்களுக்கு கிடைக்காவிட்டா நாங்க சோர்ந்து போயிடுவோம். நீண்ட மாம்சம் பலவீனமுள்ள, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்ப நாங்க சோர்ந்து போவது மாம்ச இயல்பு. ஆனா அவரோ சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருக்கு களைப்பும் இல்லை, இளைப்பும் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் சர்வ வல்லவர். அவர் 100% மனுஷனாய் வாழ்ந்த, 100% தெய்வமாய் வாழ்ந்த தோழர். இன்றைக்கு அவரே எங்களுக்கு ஆவியானவராய் இன்றைக்கு எங்கள் மீது வார்த்தையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையாயிருக்கிறார், வார்த்தையில மகிமைப்படுகிறார். இழைப்படும் இதை நீ அறியாயோ? இன்றைக்கு அறியாம இருக்கிற நீங்க ஜனங்களுக்கு நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனா எங்களை பார்த்து கர்த்தர், நீ இதை அறியாயோ? நாங்கள் எப்படி அறிய வேணும்? நாங்கள் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை அறிய வேண்டும். அவருடைய வார்த்தையை அறிய, அந்த வார்த்தையை மகிமைப்படுகிற விதத்தை அறிய வேண்டும். இதை நீ அறியாய், இதை நீ கேட்டதில்லையோ? பாருங்க, வார்த்தை இது நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கு கேட்கத்தான் ஆண்டவர் எங்களது சமூகத்துல ஒன்று கூடி இருக்கிறார், ஒருமனப்படுத்தியிருக்க அந்த வானொலி கூடாக. அவருடைய வல்லமையான காரியங்கள், என்ன காரியங்களை செய்கிறது, அவருடைய கிரிய வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது, அந்த வெளிப்பாட்டின் மகிமையை நாங்கள் கேட்கும்படியாக இந்த தங்க வானொலியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த வாய்தவனுக்கு நான் சோசம் செலுத்துகிறேன். அவருடைய புத்தி ஆராய முடியாது. நிச்சயமாக இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரோட அந்த ஒவ்வொரு வார்த்தை கூட வெளிப்பாடுகள் ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விதங்கள் பெரிதாயிருக்கு. அதை ஆராய முடியாது. இன்னைக்கு நாங்க கொடுக்கிற வெளிப்பாடுகள் வித்தியாசமா இருக்கும், இன்னொரு ஊழியக்காரருக்கு வந்து கொடுக்கிற வெளிப்பாடு. ஆனா வார்த்தை ஒன்று. ஆவியானவர் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தையை அவர் கொடுக்கின்றார். அந்த நாவில் அந்த வார்த்தையும் வெளிப்பாட்டை வைக்கின்றார். இவ்வளவு அதை ஆராய முடியாது. இன்னைக்கு எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார்.
ஆனா இந்த வார்த்தைக்குள்ள இருந்துதான் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்குடைய புத்தி ஆராய முடியாது, உலகத்துக்கு ஆராய முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லவருடைய வார்த்தைகளுக்கு இருக்கத்தான் இன்னைக்கு நாங்க இந்த சமூகத்துல நிக்கின்றோம். அவ்வளவு பெரிய பாக்கியவாங்க. அப்படியாக அவருடைய வல்லமையை, அவருடைய புத்தி எவ்வளவு பெரியது என்பதையும், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதை, அந்த வல்லமையின் தன்மை எத்தகையது என்பதை நாங்கள் அறியும்படியாக இன்னொருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டாலி. Praise the Lord, Sister Subha. Praise the Lord. பிரைஸ் எடுத்து வாருங்கள். ஜெபத்தையும் துதி பாடலையும் உங்களோடு ஒருமனப்படுகிறேன். ஆமேன் ஆமேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, யாவரும் நித்திய வெளிச்சத்துல நீங்க எங்களுக்கு ஒளியாக வந்து ஆண்டவரே, உங்களுடைய ஒளியின் அந்த பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய சமூகத்துல நாங்க களை கூற தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் காரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன், ஒருபோதும் மறவாத தேவன். உங்களோட வாக்குத்தத்தம் ஒருபோதும் குறைந்தது இல்லை ஆண்டே, மாறினது இல்லை ஆண்டவரே. அப்பா, நேற்றும் இன்றும் ஆண்டவரே உங்களோட வார்த்தை அதே மாதிரி எப்பொழுதும் நாங்க உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. நன்றி சாமி. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. நாங்க நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. உங்களோட அபிஷேகத்தின் அன்பினால நிரப்புங்க ஐயா அப்பா. இந்த கடைசி காலத்துல அப்பா உங்களுடைய பாதத்தில் நாங்க அமர்ந்து இருப்பது தான் ஆண்டவரதி அதிசயமான காரியமா இருக்கிறது. ஆனப்படி உங்களோட பாதத்தில் நாங்க அமர்ந்திருப்பதற்கு யாவருக்கும் வரப்போற ஊழியக்காரங்க சங்கம் நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே, வானொலி நித்திய வெளிச்சத்துல அப்பா, நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் புதிதான கிருபையை கொடுத்து புதிதான நாளாக புதிதான மாலையாக வந்திருந்து எங்களுக்குள்ள நீங்க உங்களோட ஆலோசனையும் உங்களோட வார்த்தைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமேனப்பா. இயேசுவே, நீங்க ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலம் இருக்கும் பொழுது நாம் அஞ்சுவதற்கு ஒரு 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 விதமான நோக்கம் இல்லை. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆமேனப்பா. ஆண்டவரே, யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர் கொண்டு வேற ஒவ்வொரு வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் யாவற்றிலும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக அவர்கள் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிங்க. புது பலனை கொடுங்க, புது சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே, நீங்க தான் பெரியவர், நல்லவரும், போதுமானவரும் என்று நாங்கள் கூறிக்கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களுடைய அன்போடு உங்களுடைய அன்பில் நிறத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் 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 ஆமேன். ஆமா, இந்த உலகில எங்களை தேற்றுவதற்கு ஒருவருமே இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். சிஸ்டர் கருணாக்சல் கூறியபடி அவரோட வார்த்தை தான் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க எவரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க எவரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி,
தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க எவருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே. உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். அவர் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும். ஏன்னா அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் யாவற்றும் எங்களுக்குள் அவர் கொடுத்து எங்களை வழி நடத்திருக்கிற தகவலுக்கு நான் நன்றி செலுத்தி இந்த பாட்டின் மூலமாக அவருக்கு நான் துதி செலுத்துகிறேன். அவரை மகிமைப்படுத்துகிறேன் இயேசுவின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அழகாக அனுபவித்து பாடினீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தினீர்கள், ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இது சமத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. God bless you sister. ஆமேன். God bless you. ஆமேன். நாங்கள் இந்த நாள் வானொலி ஆசீர்வதித்து நீர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாலு சங்கம் வானொலிக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலி இந்த தேசத்துல நீங்க கொண்டு வந்து உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய அனாதி தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, இந்த ஊழியத்தின் எல்லைகளை விசாலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. 10 ஆண்டு கொடுத்திருக்கிறீங்க,
இந்த 10வது ஆண்டில கத்தாவே பெரிய காரியங்களை செய்து நீங்க மகள பண்ணுவீரா. இன்னும் ஆத்துமாக்களை கொள்ள போல பங்குட்டு கொள்ள அப்பா நீ கிருபை வாச திறப்பீராக. அழியா எழுந்து யா செல்லாத இடமெல்லாம் செல்லட்டும். வல்லமை ஒளி இலையா கடந்து செல்லட்டும். தண்டுகளை விட்டீங்க சுவிசேஷ மிஷனரிமார்கள் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் உங்களுடைய வல்லமையால கடந்து செல்லட்டும். ஆண்டவர் தங்க வானொலி துணிக்கட்டும். அநேகர் உள்ள திருமையா உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய செய்கிற உடைய ஸ்தாபனமான ரசிகர்களுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. அவருடைய கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. உடைய பிள்ளையோடு நீங்க கூட இருக்கிறதுக்காய் சோஸ்திரம். அந்த இருக்கிற இடத்தில் மறைமுகமா இருந்து ஐயா மறைமுகமா ஒளிப்பதிவுகளை செய்து மற்றவர்களுக்கும் ஆண்டவரே இந்த ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் ஐயா. அவர்கள் கேட்க வேண்டும். தாகத்தோடு வாஞ்சோடு செய்கிற அந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதித்து கனப்படுத்துவீரார், வழி நடத்துவீரா, பாதுகாப்பீரா. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி போய் செபிக்கிறோம். அப்படியே பிள்ளைகள் வீர பிள்ளை உறவுகளுக்காய் செபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த அந்த வாஞ்சிக்கா நன்றி. ஒரு கூட்டமாய் இணைந்து கத்தாவே உடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அந்த ஊழியத்தை நீ கனப்படுத்தி வழி நடத்துவீரா, ஆசீர்வதித்து மகிழப்படும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி போய் செபிக்கிறோம். அவரோட இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்கள் பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து இணைகிற எல்லா தாசர்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, இன்னும் உமக்க வயராக்கி நிற்கத்தக்கதா வெள்ளனை சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அப்பனே அதே போல கேட்டு அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர். மறுவழிப்பு கேட்க அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம் ஐயா. 110 நாடுகளை கடந்து செல்லட்டும். இன்னும் அநேக நாடுகளை கடந்து செல்லட்டும். இந்த ஆண்டில கத்தா ஒரு அற்புதம் செய்வீராக. கிருபை வாசல் திறக்கப்படுவதாக. அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தத்தக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு நேர்களின் தாளந்துள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படி எழுப்பி தாங்க ஆண்டவர். அப்பா எத்தனையோ ஊழியர்கள் வருகிறார்கள் போகிறார்களா இருக்கிறார்கள். ஆனாலும் நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்தி ஒரு ஊழியத்தை வைராக்கியம் செய்யத்தக்க கிருபை செய்யுங்க. அவர்கள் தடைகளை அப்பா சூழ்நிலைகளை மாற்றி போடுவீங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒவ்வொருவருக்குடா மகிமைப்படட்டும். அப்பா ஒவ்வொருவருக்கு ஒரு நாங்கள் இந்த சங்கம் வாழ்க்கையில சங்கமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நிற்கிற பாத்திரங்களாக விளங்க செய்வீரா. நீர் எவ்வளவு பெருக நாங்கள் சொல்கிறோம். ஒரு நல்ல கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து உடையத்தை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடல் கூட கடந்து சென்றோம். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. ஆமேன். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கூட கடந்து சொல்ல போறோம். இந்த நாள்ல முதலாவது செய்தியோடு வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த எங்களுடைய பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் ஊழியக்காரர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.